ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு 50 பைசா காயினை பற்றி பார்க்கலாம். 25,000 விலை மதிப்பு போகக்கூடிய ஒரு சூப்பரான காயின்னு சொல்லலாம். 25,000 விலை மதிப்பு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு இப்போ பார்த்துக்கலாம். காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப சின்ன காயினுங்கிறதுனால அசோக் சின்னம் ரொம்பவே சின்னதாக இருக்கும். டினாமினேஷன் பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. பைசே அப்படிங்கிற வார்த்தையும் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையும் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பாரத் அப்புறம் பைசாங்கிற வார்த்தையும் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தாச்சு. இப்போ காயின்ஸோட பேக் சைடு இப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயின்ஸோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மேப் படம் போட்டிருக்கும். சரிங்களா, இது வந்து இந்தியாவோட மேப்பு. அதுக்கு சென்டரில் இருக்கிறது வந்து பார்லிமெண்ட் இமேஜ். சரிங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த காயின் தான் அவ்வளோ ரேட்டுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காயினுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இருக்கும். வருஷத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மின்ட்டு மார்க்கை பற்றிலாம் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாங்கிற ஆப்ஷன், அது வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன் பார்த்தாச்சு. இப்போ காயின்ஸோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த காயினை முதல்ல 1988 2007 வரைக்கும் தொடர்ந்து காயின் அச்சடித்து வெளியிடுறாங்க. மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் காயின். சரிங்களா, வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.79 கிராம் வந்து வெயிட் இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 mm. ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப். இப்போ காயின்ஸில் எந்தெந்த வருஷம் என்னென்ன ரேட்லாம் போகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 1988 தொடர்ந்து வந்து அச்சடித்து வெளியிட்டு கிட்டத்தட்ட 2007 வரைக்கும் அச்சடித்து வெளியிடுறாங்க. நிறையா வருஷத்தில் இந்த காயின் வந்து அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட வருஷ காயின் மட்டும் நல்ல ரேட்டே போகுது. அது எந்த வருஷங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். 1993 அப்படிங்கிற வருஷம். இந்த வருஷத்தை நோட் பண்ணி வச்சிங்க. 1993 பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா அப்படின்னு 4 இடத்துல அச்சடிக்கிறாங்க. இதில் 2 இடத்துல சூப்பரான ரேட்டே போகுது காயின். பாம்பேயில் தயாரிக்கப்பட்ட காயின் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நல்ல கண்டிஷனாக வச்சுருந்தீங்க, யூஎன்சி கண்டிஷனாக வச்சுருந்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் உங்கள் காயின்ஸ் வந்து விற்கலாம். ஒரு காயினோட விலை. அதே நீங்கள் ஹைதராபாத் போட்டிருக்கக்கூடிய காயின் வச்சுருங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்கு விற்கலாம். ஒரு காயின் 50 பைசாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காயினோட ரேட்டு. இதுமாரி கிட்டத்தட்ட ஒரு 10 காயின் வச்சுருந்தீங்க, யூஎன்சியில் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 8000 ரூபா கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த வருஷத்தில் நீங்கள் காயின் வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம் வீடியோ கடைசியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன வருஷத்தை தவிர்த்து வேறு ஏதாவது வருஷத்தில் நீங்கள் காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதுக்கான பார்ட் 2 வீடியோ பாருங்கள். வீடியோ சின்னதாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனி வீடியோஸாக கொடுக்கும். அதனால் பார்ட் 2 வீடியோவில் இதே காயின் 25,000 மதிப்புக்கு போகக்கூடிய காயினோட வீடியோ நான் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ நான் சொன்ன இந்த வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற வீடியோ இப்போ பார்த்துடலாம். அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை விற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.